ஹாய் வெல்கம் டு திவிஷ் அகாடமி ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டுட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டேட் 17 அண்ட் 18ஓட 2 வீடியோவாக நம்ம இந்த ஒர்க்கை பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதே ஃப்ளாரல் பேட்டர்னில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இதை தவிர்த்து வேறு எந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஹேண்ட் பார்ட் ஸ்டிச்சு முடித்து கீழே இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டில் நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சுட்டு அதில் டேசல் மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம், மல்டிபிள் டாசில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லைட் சேஞ்சஸ் இதில் கொடுக்கணும், அதாவது அப் அண்ட் டவுன். இப்போ இதில் சென்டர் கீழே இருக்கும், அதே மாதிரி மேலே இருக்கிறது டாப்பில் வச்சு எடுத்திருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேப்ஸ் மாதிரி ஒரு சின்ன டிசைன் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 சைஸ் பீடு நான் இதில் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 சைஸ் பீடு கூட எடுக்கலாம். இந்த மாதிரி சிங்கிளாக நீங்கள் அந்த பீடை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை விட மெயினாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் பீட்ஸ் அப்படின்னா இதில் நான் 0 சைஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்பர் 1 சைஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சைஸையும் எடுத்துட்டு அன்ஈவனாக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும் என் பண்ணலாம். பட் நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம்ல, அது உள்ளே வர வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் நம்ம பண்ணிக்கிட்டே வரலாம். இதில் எங்கேயாவது கேப் இருக்கிற இடத்துல ஃபைனலாக நம்ம எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ, பக்கத்தில் கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் இருக்குன்னா சிங்கிள் சைட் பீடு வச்சு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஃபோர் ஸ்டிச்சிங்காக நீங்கள் பண்ண போகிறீங்க ஒர்க்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிச்டு ப்ளவுசஸில் மல்டிபிள் டைம்ஸ் நீடில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஹேண்ட் பார்ட்டில். ஃப்ரண்ட் பிரச்சனை இல்லை, பேக் பிரச்சனை இல்லை. நான் அதையுமே உங்களுக்கு ஒரு வீடியோவில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நீங்கள் பிஃபோராகவே, அதாவது ஸ்டிச்சிங்க்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டிச் லைன் வச்சு வரக்கூடிய ஒர்க்கை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை, ஒரு இமேஜ், ஈவன் அது ஒரு பட்டர்ஃப்ளை மாடலாக இருக்கலாம், இல்லை ஒரு பறவை மாடலாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் ஏதாவது ஒரு மாடலை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கார்னர் பார்ட்ஸ்லலாம் நம்ம எடுக்கக்கூடிய பெரிய சைஸ் பீடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் நம்ம ஸ்மால் சைஸ் பீடு இருக்கக்கூடாதுன்னா அது உங்களுக்கு அழகாக தெரியாது. அதுக்காக தான் மேக்ஸிமம் பெரிய சைஸ் பீடு அவுட்டர் லைனில் இருக்கணும். அதுக்காக ஃபுல்லாக அதே மட்டும் வரக்கூடாது, மாறி மாறி வரணும், ஆனால் மேக்ஸிமம் இருக்கணும். இப்போ நான் லீஃபுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு பேட்டர்ன் நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட லீஃப் டிசைன்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சீக்வன்ஸே ரைஸ் பீட் சைஸ் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுலேயே கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, அதை கூட நம்ம வச்சுக்கலாம். நான் இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹோலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஹோலை நம்ம பீடு நாட்டு முறைப்படி நம்ம லாக் போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம குட்டியாக ஒரு பீடு போட்டுக்கலாம். இது ஒயிட் கலர் அப்படின்றதுனால நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டோட லைன்ஸ் முக்கியமாக தெரியவே தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ இதை தனியாக கொஞ்சம் ஸ்லோப்பில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது அவ்வளோ அளவுக்கு சூப்பராக வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய பீடு கலரை வச்சு தான் த்ரெட்டை சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணிடுறேன். உங்களோட ஒர்க்கை என்கிட்ட சப்மிட் பண்ணி சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் 1 வீக் வரைக்குமே நீங்கள் உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணி உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until then bye from Anita Raj.